நீ அபார்ஷன் பண்ணிக்க கூடாது. குழந்தை பெத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என் கூட கௌரவமான வாழ்க்கை வாழணும். நான் வாழ்றேன் பிரீத்தி. இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் வேதாலும் முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஆயிடக்கூடாது. மாட்டேன். நான் வாழ்றேன். நீ சொல்ற மாதிரி வாழ்றேன். அப்படின்னா எங்க அப்பா கிட்ட பேசுங்க. ஹலோ. அப்பா லைன்ல இருக்காரு. மன்னிப்பு கேட்டா போதுமா? காசு யார் கொடுப்பாங்க? நான் தான் கொடுக்கணும். வேற யார் கொடுப்பாங்க? மன்னிப்பு மேட்டர் சொல்லு. உங்க மன்னிப்பை கேட்டுட்டு திருப்தி அடையறதுக்கு எங்க அப்பா ஒன்னும் சாடிஸ்ட் இல்ல. சோ நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். காசை எப்ப திருப்பி கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க மாப்ள. மாமா, நான் உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு கொடுக்கணும்? என்னோடது 13,43,000. அன்சரோடது 3,41,000. மொத்தம் 17,14,000. ஏன் மாப்ள? மாசம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து மொத்த கடனை அடைச்சிடறேன். ஓகே, தேங்க்யூ மாப்ள. ஆமா, ஏன் இப்ப இந்த முடிவு எடுத்தீங்க? அது பிரீத்தி, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் போனை கட் பண்ணிட்ட? புருஷனை மிரட்டி அப்பாக்கு பணம் கொடுக்க வச்ச பொண்டாட்டிங்கிற பேரும் எனக்கு வேண்டாம். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உங்களை யார் முன்னாடியும் தரம் தாழ்த்துறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அதே மாதிரி என்னையும் நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி வாழறதுலயும் எனக்கு இஷ்டம் இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? என் புருஷன் கோல்டு, என் புருஷன் நல்லவரு, எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்னு எனக்கு என்னென்ன ஃபீலிங் இருக்கோ அது எல்லாத்தையும் என் புருஷன் நிறைவேற்றணும். அவ்வளவுதான் என் ஆசை. அது தப்பா? தப்பில்ல. நான் காசு பணம் கேட்கல, கேரக்டர் கரெக்டா இருக்கணும்னு சொல்றேன். அது தப்பா? இல்லவே இல்ல. என் புருஷன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் எப்படி எழுதி வச்சிருக்கேன்னு காட்டுறேன். இருங்க. கடவுளே, இவ இவ்வளவு சென்சிட்டிவா இருக்காளே. இவ்வளவு நாள் நாம இவளை இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணலையே. என்ன பண்றது? என்ன குல்ஜா, நீங்க திறக்கிறீங்க? பிரீத்தி எங்க? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாளா? அப்பாடி, அப்ப நாம இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏய் சும்மா இரு, அவ உள்ளதா இருக்கா. ஓ அப்படியா? என்னன்னு கூப்பிட்டீங்க ஆண்டி? அது அது வந்து குல்ஜாரா? குல்ஜார் யாரு? உண்மையை சொல்லலனா நான் என் அப்பாவை இங்க வர வச்சிருவேன். வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அப்படின்னா நீங்க தப்பான பொம்பளையா? நான் தப்பான பொம்பளையா இருந்தா உங்க அப்பா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாரா? உண்மையிலேயே நீ யாரு? அத உனக்கு சொல்லாம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அவங்க யார வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவங்க வர சொன்னதும் நீ 25,000 கொடுக்க ரெடியானியே, அது ஏன்? ஏய் பிரீத்தி, பேசாத. என் பேரை சொல்ல கூட உனக்கு அருகதை கிடையாது. பிரீத்தி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இந்த வீட்டு அட்ரஸ்ல இல்லாம வேற வீட்டு அட்ரஸ்ல இருந்து போன் பண்ணி இருந்தா இவரு நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுட்டு உங்க கூட வந்திருப்பாருல. என் பேரை சொல்லாதன்னு சொன்ன. இன்னொருத்தர் குடிச்ச கிளாஸ்ல தண்ணி குடிக்கவே அசிங்கப்படுறவன் நான் என்ன போய் நான் வரேன். பிரீத்தி, பிரீத்தி, அப்பாடா, நான் வந்த வேலை முடிஞ்சது. என்ன சொல்ற? நான் எந்த பர்பஸுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ
அந்த வேலை முடிஞ்சது. என்ன பர்பஸ்க்கு வந்த? உன் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ணணும், அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ஷன் பண்ணணும். இதுதான் நான் வந்த பர்பஸ். அது முடிஞ்சது. அவ உனக்கு என்ன பாவம் பண்ணா? பாவம் பண்ணது அவன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? பின்ன இது அவளுக்கு கொடுத்த தண்டனை இல்ல. என்ன சொல்ற? இது உனக்கு கொடுத்த தண்டனை. எனக்கு கொடுத்த தண்டனையா? ஆமா. எதுக்கு? பரிமளாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்துக்காக உன்னை தண்டிக்க வந்திருக்க. பரிமளா யார்? உன்னால பாதிக்கப்பட்டவர். யாரு பரிமளா? அத முதல்ல சொல்லு. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. அம்மா, மாப்பிள்ளைக்கு காபி கொண்டு வந்து கொடுமா. நீங்களே போட்டு கொடுங்கப்பா. என்ன மாப்பிள்ள, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அவ எதுவும் சொல்லலையா? நேத்து ராத்திரியே வந்தா, நான் எதுவும் கேட்கல. இன்னைக்கு அவளா சொல்லட்டுமேன்னு பார்த்தேன். ஆனா அவ ஒன்னும் பேசல. அதனால தான் உங்களை வர சொன்னேன். அத்தை எங்க? அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க போயிருக்கா. அவ வருவா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டனா, அதுதான் பிரச்சனை. என்னமாமா அப்படி பாக்குறீங்க? அந்த சகுந்தலாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன்பகை இருக்கா? அது ஏன் கேக்குறீங்க? நீங்க அந்த பொம்பளை எங்க கிட்ட அனுப்பியிருக்கவே கூடாது. அவளாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன பிரச்சனை? அவ மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட உதவி கேட்டிருக்கா. என்ன உதவியை என்கிட்ட கேட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல்ல யாரோ இருக்காங்க, அதுக்காக நான் பிரித்தி வீட்டுல தங்கி இருக்கேன்னு தானே உதவி கேட்டிருப்பா. அதுக்காக தானே அவளை நீங்க எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க? இல்ல இல்லையா? அவ என்கிட்ட உதவி கேட்கும் போதே என்கிட்ட டீட்டெயிலா தான் சொன்னா. உங்க மாப்பிள்ள நீங்க நினைக்கிற மாதிரி யோகியம் கிடையாது, பொம்பளை பொறுக்கி. நான் அதை நிரூபிக்கணும்னா நான் 2 நாள் அவங்க வீட்டுல தங்கறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்டா. அதுக்காக தான் அனுப்பி வச்சேன். ஓ, எல்லாருமா சேர்ந்துதான் நாடகம் ஆடுனீங்களா? எது நாடகம்? என் அப்பாவை ஒரு வார்த்தை கேள்வி கேட்க கூட உனக்கு அருகதை கிடையாது. எதை நாடகம் நினைக்கிற? அந்த பொம்பளை தான் அப்படி சொன்னாங்க. அவளை நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா அனுப்பி வைக்கிறது நாடகம் இல்லையா? நீ பொம்பளை பொறுக்கின்னு என்கிட்ட சொன்னியா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்தப்போ எங்க அப்பா முன்னாடி கைய கட்டிட்டு பவ்யமா நின்னியே, அப்போ நான் கெட்டவன்னு சொன்னியா? நீ நடிக்கல, நீ நாடகம் ஆடல. நீ ஆடிட்டு இருக்கிற நாடகத்தை எப்படி கலைக்கிறது, ஓ முகமுடியை எப்படி கிழிக்கிறது, எப்படி தான் பொண்ணை காப்பாத்துறதுன்னு எங்க அப்பா ஒரு திட்டம் போட்டா அது உனக்கு நாடகம் ஆடுற மாதிரி தெரியுதா? பிரீத்தி, நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிருக்க? நான் சில விஷயத்துல கெட்டவன், நிறைய விஷயத்துல நல்லவன்னு சொல்லியிருக்கேன். ஓஹோ, அதுக்கு அர்த்தம் இதுதானா? நானும் கொஞ்சம் விஷயத்துல கெட்டவன், நிறைய விஷயத்துல நல்லவன்னு சொல்லிக்கிட்டு ஒன்ன மாதிரியே காசு கொடுத்து வெளியில போய் மேயட்டுமா? பொண்ணு அந்த மாதிரி வளர்த்திருக்கேன், இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு சொன்னீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்டவ கேள்வி கேட்கிறா. முடிஞ்சா பதில் சொல்லுங்க. என்னையா எடுக்கிறீங்க? மூட்டுறதையெல்லாம் மூட்டி விட்டு என்னைய கேள்வி கேட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன மூட்டி விட்டேன்? அந்த பொம்பளை சகுந்தலா என்ன பத்தி புகார் சொன்னா என்ன கூப்பிட்டு தனியா கேட்கறத விட்டு இப்படி கூட்டத்துல சொல்றதை என்னன்னு சொல்லுவாங்க? பொண்ணை காப்பாத்த எடுக்கிற முயற்சின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன்பா இவங்கிட்ட எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏய், அவன் இவன் சொன்னா ஓங்கி போட்டுருவேன். போடு போடு பார்க்கலாம். கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அகில். இங்க பாருங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட உங்க பொறுப்பு முடிஞ்சிருச்சு. எங்க விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவ உங்க பொண்டாட்டி. இங்க வந்துட்டா அவ ஏன் பொண்ணு. என் பொண்ணு என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் யார் அவளை துன்புறுத்தினாலும் நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறீங்களா? எங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரி அவமானம் எல்லாம்?
அதெல்லாம் என்ன டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானா நடக்கும். ஏய், நீ என்ன டைவர்ஸ் பண்ணிடுவியா? ஏன் முடியாதா? நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டா தானே உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும். ஏன் போட மாட்டியா? மாட்டேன். பார்க்கலாம் நீ என்ன கிழிக்கிற. சாரிப்பா. எதுக்குமா சாரி? உங்க முன்னாடி இப்படி எமோஷனல் ஆனதுக்கு. ஹலோ அண்ணா, என்னம்மா சகுந்தலா? பரிமளாவை காணோம்னா. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, காலையில நான் வந்து அவளை எழுப்பி குளிக்க வச்சேன். வேலைக்கார பொண்ணு ஜெயந்தி கிட்ட பரிமளாவுக்கு அநியாயம் பண்ணவன் பேரு அக்கல்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு அவகிட்ட சொன்னேன். நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள அவளை காணோம்னா. வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. நீங்க ஏன்பா இவங்கிட்ட எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? போடு 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 பார்க்கலாம். எஸ். நீங்க தான் பரந்தாமனா? இல்ல, அகில். சுதா, அவன் பேர் அகில். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஏய், யார் நீ? யாருக்கிட்டே என்ன பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் போலீஸ் வந்து சொல்லுவாங்க. ஏய், யாரு நீ? நீ பாட்டுக்கு வந்த, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி பேர் என்னன்னு கேட்ட. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் உனக்கு எதுக்கு? நேத்து ராத்திரி குடிபோதையில கார் ஓடிட்டு வந்தப்போ பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்தவங்க மேல ஏத்திட்டு வந்தியே, ஞாபகம் இருக்கா? நான் எத்தனையோ வாடி ரோட்ல எத்தனையோ தெருநாய் மேல ஏத்திட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன? நீ மேல சொல்லு. மனுஷங்களை நாய் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு பணம் உள்ளவனா நீ? நான் பணம் உள்ளவனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. பணம் இருக்கிறவன் என் கூட வந்ததுனால நான் அப்படி வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. 23 வயசு ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் செத்துட்டாங்க, தெரியுமா? அவ்வளவுதானே? நஷ்டீடு கொடுக்கறேன்னு சொல்றேன், விடு. யார்கிட்ட சொல்லுவ? யாருக்கிட்டே சொல்றேன். உனக்கு என்ன? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு வாளை திரும்பி வர சொல்லு. சொல்லலனா உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம கோடம்பாக்கம் பிரிட்ஜ்ல ஓட விட்டுருவேன். பிரிட்ஜ்ல ஓட விடுவியா? விடுறா, பாரு, விடு, விடுறா, விடு, விடுறியா நீ? ஹலோ. என்னடா மச்சான், அர்ஜென்ட்டா பேசணும்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க? நேத்து ராத்திரி மெசேஜ் அனுப்புனா இப்ப கூப்பிடுற? அப்பா கூட டெல்லி வந்திருக்கேன்டா, பதவி வாங்கி தர போறாரு. அதோட நைட்டு பார்ட்டி வேற இருக்குது. நீ எங்க பார்ட்டில கூடி குட்டின்னு ஜாலியா நல்லாரு. நான் இங்க சாவறேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ சென்னைக்கு எப்போ வருவ? நாளைக்கு வரேன்டா. சரி வா, நேர்ல பேசிக்கலாம். வந்த உடனே கூப்பிடு. ஓகேடா. என்ன பண்ற அகில்? பார்த்தா தெரியல, கதவை சாத்தின. அது புரியுது, ஏன் சாத்துறேன்னு தான் புரியல. ஒரு ஆம்பளை பொம்பளை இருக்கிற ரூம்ல வந்து ஏன் கதவை சாத்துறான்னு உனக்கு தெரியாதா? அது கண்ட கண்ட பொம்பளைங்க இருக்கிற ரூமுக்கு போய் கதவை சாத்துறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? என்ன அட்ரஸ காண்டால உன் வண்டவாளத்தை நான் வெளியில சொல்ல மாட்டேன்னு உனக்கு ரொம்ப நம்பிக்கை போல இருக்கு. நீ வெளியே என்னை பத்தி என்ன சொல்லிக்கிட்டாலும் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த விஷயத்துல எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு. நீ தப்பானவன்னு 10 பேர்கிட்ட சொன்னா உன் மரியாதை போவாதா?
நான் தப்பானவ இல்லையே. இல்லையா? அட்ராஸ் அக்கா ஆண்டாளுங்கிற பேர்ல உனக்கு மெயில் அனுப்பி என்கிட்ட பேசுற மாதிரி ஏற்பாடு பண்ணது நான் இல்ல. பின்ன யாரு? எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு இல்ல. பின்ன யார் அனுப்புனது? பரிமளாவா? பரிமளா அனுப்புற நிலைமையிலேயே இல்ல. அப்படின்னா வேற யாரு? அனுப்புற நிலைமையில பரிமளா இருந்திருந்தா நான் ஏன் உன்கிட்ட வந்து கேவலமான பேச்செல்லாம் பேசி நடிக்க வேண்டிய கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறேன்? நீ சொல்றது புரியல. உன்னால பாதிக்கப்பட்ட என் பொண்ணு பரிமளா நல்லா இருந்திருந்தா அவளே வந்து உன்னை பழி வாங்கியிருப்பான்னு சொல்றேன். நிஜமாவா? பழி வாங்கியிருப்பாளா? கண்டிப்பா. அவ மென்டலா இருக்கிறதுனாலதான் வரல. அதனாலதான் அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா உன்னை தண்டிக்கிறதுக்காக நான் வர வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்றேன். அதான் தாண்டிச்சு. என் பொண்டாட்டிய பேக் பண்ணி அவ அப்ப வீட்டுக்கு அனுப்பிட்டியே. என்ன பெரிய தியாகம் பண்ண மாதிரி பேசுற? என் பொண்ணை என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ண முதல் நாள் உன்னை வந்து சந்திச்சிருக்கா. எதுக்கு சிரிக்கிற? இல்ல நீ மென்டலா, உன் பொண்ணு மென்டலா, இல்ல உன்கிட்ட இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நான் மென்டலானே தெரியல. உன் பொண்ணு மென்டலா இருக்கான்னு சொல்ற. திடீர்னு அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ண முத நாள் என்ன சந்திச்சான்னு சொல்ற. எது உண்மை? நான் சொல்ற எல்லாமே உண்மைதான். என் பொண்ணுக்கு நீங்க ஏதோ அநியாயம் பண்ணிருக்கீங்க. யாரு? நானா? ஆமா, நீயும் உன் கூட இருந்தவனும் தான் என் பொண்ணுக்கு அநியாயம் பண்ணிருக்கீங்க. அதுல பாதிக்கப்பட்ட என் பொண்ணு அவ காதலனும் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அவன் முந்திக்கிட்டு முதல்லயே செத்து. விஷயத்தை கேள்விப்பட்ட இவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக பில்டிங் மேல இருந்து கீழே குதிச்சிருக்கா. அதிர்ஷ்டவசமா அவ உயிர் பழச்சுக்கிட்டா. ஆனா மென்டல் ஆயிட்டா. போதுமா? எல்லாம் புரிஞ்சுதா? உன் பொண்ணுக்கு நாங்க அநியாயம் பண்ணது நீ பாத்தியா? அப்படின்னா நான் உன் பொண்ணு பரிமளாவை பார்த்திருக்கனே தவிர அவளுக்கு அநியாயம் பண்ணல. என்ன சொல்ற நீ? ஆமா,